guys, welcome to Life of Rohi. நீங்கள் உங்களை பற்றி 100% தெரியாமல் இருக்கும்போது மற்றவங்க உங்களை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரியா? உங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நீங்கள் எப்போ கோவப்படுவீங்க, எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியுமா? ஸோ நம்மளை நாமே புரிஞ்சுக்காமல் இருக்கும் போது மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரியா தப்பா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உறவுகளை மேம்படுத்துவதற்கான ரகசியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுன்னா உங்களோட எண்ணம், செயல், வார்த்தை இது எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஆக்ஷன்ஸு அதுக்கு ஒத்து போயிருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்களை செய்யணும். வேணும்னே அவங்களுக்கு பிடிக்காத செயலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி உங்ககிட்ட வரும்? ஸோ ரிலேஷன்ஷிப்புன்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கவனம் எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கணும். உங்களோட முதல் கவனமும் முழு கவனமும் உங்கள் மேலே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நம்ம இப்படி பண்ணுறோமே தப்பா சரியா, எல்லா ஃபோக்கஸையும் மற்றவங்க மேலே போடக்கூடாது. அப்படி பண்ணால் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி எங்கேருந்து வரும்? ஸோ உங்களை நீங்களே கவனிக்கிறது அப்படின்றது செல்ஃபிஷ் கிடையாது, அது தப்பே கிடையாது. சில பேர் அதை நினச்சிட்டு இருக்காங்க அது ரொம்ப சுயநலமானதோ, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதாவது ஒரு தவறான சூழ்நிலையில் வளர்ந்து வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே உங்களை லவ் பண்ணலைன்னா, நீங்கள் மற்றவங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கலைன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி அன்பு செலுத்த முடியும்? நீங்கள் உங்களே ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா மற்றவங்க உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? உறவில் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியுமா? எப்போவுமே பெரும்பாலும் குறை சொல்லிகிட்டே தான் இருப்போம். அதாவது என்னோட கலீக் லேசியாக இருக்கான், என் ஹஸ்பண்ட் தப்பாக பேசுகிறாரு, என் குழந்தைங்க என் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இதிலே தான் ஃபோக்கஸ் இருக்கும். அதனால தான் ப்ராப்ளம் க்ரோ ஆகும். ஒரு ப்ராப்ளம் எப்படி ரொம்ப பெருசாகுது தெரியுமா? அதுக்கு நீங்கள் சக்தி கொடுக்குறீங்க. எப்படி? அதை பற்றி பேசி 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 அதை நிஜமாக்கிடுறீங்க. நடக்காததும் கூட நிஜமாயிருது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் சைடை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது அவங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோக்கஸ் போச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் நினச்சி பார்க்குற நல்ல விஷயங்கள் இன்னும் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களை பற்றி பெட்டராக ஃபீல் பண்ணுன்னா உங்களோட நல்ல குணங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு பெட்டர் வேர்ஷனாக ஆக முடியும். உங்ககிட்ட இருக்க நல்ல குணங்கள், டேலண்ட், ஸ்கில்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுதான் இன்னும் வளரும். ஒரு சில ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒருத்தர் நம்ம லைஃப்பில் வந்தால் என்னை சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அவங்க எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. அது நடக்கவே நடக்காது. யாரும் உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதுவும் நீங்கள் மனசு வச்சா மட்டும் அது நடக்கும். ஓகேங்களா? ஸோ யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அடுத்தவங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் கேட்குற அந்த அன்பு, ரெஸ்பெக்ட் எதாக இருந்தாலுமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். அதாவது நம்ம லைஃப்பில் வர்றது ஒரு பார்ட்னர் மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் இந்த எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்க வேண்டியது நீங்கள் உங்களோட இருக்க ரிலேஷன்ஷிப் தான். அதாவது நீங்களே உங்களை புரிஞ்சுக்கலைன்னா மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலைன்னா மற்றவங்க எப்படி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? ஸோ முதல்ல உங்களை நேசிங்க, உங்களை வேல்யூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் இருக்கும் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக மாறும். ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.